வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் எப்படி ஒரு சிக்கன் வறுவல் ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்களுக்கு தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஏலக்காய், பாதி அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, ஒரு சின்ன பட்டை, சின்ன பட்டையை உடச்சி போட்டிருக்கேங்க, 3 கிராம்பு, அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு. இதை நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது இதோட ஒரு 15 சின்ன வெங்காயங்க அதை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, அதோட 2 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன். இஞ்சியை நல்லா தோல் சீவி போட்டுக்கோங்க. ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற இஞ்சியும் 15 பல்லு பூண்டும் போட்டிருக்கேன். இது மாதிரி தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அந்த பூண்டுலேயும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே அதுக்கு போதும், எண்ணெய் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதை அங்கங்கே கீறி விட்டுருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் போட்டுக்கிறேன். லெக் பீஸ் தான் நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கிற சிக்கன் பீசஸில் கூட இது பண்ணலாம். ஆனால் எலும்பு உள்ள பீசஸ் தான் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நார்மல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஆனால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கலர் தான் இருக்கும், ஆனால் காரம் அவ்வளோவா இருக்காது. அதனால் இது 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா கலந்து வச்சுட்டு மினிமம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. நீங்கள் நைட்டு வச்சுட்டு காலையில் கூட செய்யலாம், இல்லை காலையில் ஊற வச்சுட்டு மத்தியானம் கூட செய்யலாம். இப்போது ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. இது வந்து ஒரு அரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதை துருவி அதை அரைச்சி 1 டம்ளர் தண்ணியோடு அரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேங்க. திக்கான தேங்காய் பால் அதை கடாயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை இதில் போட்டுருங்க. இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இதில் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறது இல்லைங்க. தேங்காய் பாலில் இருக்கிற கொழுப்பு சத்துலேயே வந்து சிக்கன் குக் ஆகும், நம்ம எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. ரொம்ப ஈஸி, நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கன் வந்து ஒரு மினிமம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போது நான் தேங்காய் பாலில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அதை திருப்பி விட்டுக்கிறேங்க. நம்ம கரம் மசாலா வந்து வீட்டிலையே அரைச்சி போடுறதுனால செம வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க, அடிக்கடி இதை உங்கள் வீட்டில் செய்வீங்க. இப்போ திருப்பி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. பார்த்திங்களா எவ்வளோ திக்காகிடுச்சு.
5 நிமிஷத்துலேயே கொஞ்சம் திக்காயிடும். இதுக்கப்புறம் நறுக்குன கொத்தமல்லி இலையை போட்டுக்கிறேன். அது அந்த வாசனைக்கு நல்லா இருக்கும். தேங்காய் பாலுக்கும் கொத்தமல்லி இலை காம்பினேஷன் வாசனை செமையாக இருக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் குக் ஆகணும். அதனால் நான் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா மூடியை ஃபுல்லாக மூடாமல் பாதி அளவுக்கு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கோம். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றலை இல்லையா, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கும். தேங்காய் பாலேருந்து கொஞ்சம் எண்ணெயும் கசிஞ்சு வந்திருக்கும். இப்போது சிக்கன் பீசஸை திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா பயப்பட வேணாம். நார்மல் கடாயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கலந்து விடுங்க. திருப்பி இப்போது பாதி அளவு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் போல் ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ திருப்பி இந்த மாதிரி எல்லா பக்கமும் குக் ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி கொஞ்சம் நறுக்குன மல்லித்தலை போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியோட ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலும் மல்லி இலையும் தான். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக கமன்னு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் வறுவல் ரெடிங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலக்கலாக இருக்குது. அதுலேருந்து தேங்காய் பால்லேருந்து வர்ற எண்ணெய் தான், நம்ம எதுவுமே ஊற்றலை. இது பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பிரியாணி கூட, நார்மல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக கலக்கலாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்கவே எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். இது எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயே யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலக்கலாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை